குட் மார்னிங், வெல்கம் டு திஸ் vlog. ஜிம்மு போகி லாஸ்டா ஒரு 2 வாரம் ஆச்சு. ஐம் கோயிங் டு ரெஸ்யூம் கோயிங் பேக் டு ஜிம். இன்னொரு ரீசன் நான் ஜிம்மு போகாததுக்கு மோட்டிவேஷன் மேஜரா இழந்ததுக்கு என்னன்னா, என்னுடைய ஏர்பாட் வந்து டமால் ஆயிடுச்சு. ஸோ காதுல பாட்டு இல்லாம ஐ கேன் நாட் சர்வைவ் ஜிம் செஷன். ஸோ அதனால அப்படியே அதை சரி பண்றதுக்கு அதை ரீசனா வச்சுட்டு வேற ஓட்டிட்டு இருந்தேன். அது மட்டும் ரீசன் கிடையாது, அதையும் ரீசனா வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ ஐ காட் அ புது ஏர்பாட் இல்ல ஏர் டோப்ஸ். ஸோ இது வந்ததுனால ஓகே ஃபைன் இனிமே வேற எந்த ரீசனும் சொல்லக்கூடாது, கிளம்பணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ குட் லக் டு மீ. I am back and I am about to do the favorite thing. ஒரு ஜிம் நாள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்டா என்னுடைய ப்ரோட்டீன் ஷேக்கை 2 மணி நேரம் குடிக்கிறது. ஐ நோ ப்ரோட்டீன் ஷேக் வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் அப்படி குடிக்க கூடாதுன்ட்டு, பட் ஐ லைக் டு டூ இட் திஸ் வே அண்ட் நல்லா இருக்கும். சம்மருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஜிம் போனா மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா, நல்லா ஹெல்த்தியா தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி காஃபி கியூப்ஸ், ஐஸ் கியூப்ஸ் ரெடி பண்ணிப்பேன். பிளாக் காஃபி போட்டு அதை வந்து ஐஸ் கியூப் ஆக்கி வச்சுப்பேன். ஸோ டைல்யூட் ஆக என்னுடைய கோல்ட் காஃபியா இருக்கட்டும், ஐஸ் காஃபியா இருக்கட்டும், ப்ரோட்டீன் ஷேக்கா இருக்கட்டும், தண்ணியா டைல்யூட் ஆகாது, காஃபியா தான் டைல்யூட் ஆகும். ஸோ லாஸ்ட் சிப் வரைக்கும் கிக் இருந்துட்டே இருக்கும். இது வந்து என்னுடைய ஷேக்கர் பாட்டில் ப்ரோட்டீன் ஷேக் பண்றதுக்கு. ஸோ இதுலயும் வந்துட்டு ஒரு 4-5 ஐஸ் கியூப் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சிருவேன் ஷேக் பண்றதுக்கு வாட்டமா. ஸோ இதுல ஒரே ஒரு ஸ்கூப், இது வந்து சாக்லேட் வே ப்ரோட்டீன். இதுதான் நான் வந்து ஜிம் போயிட்டு இருக்க நாள்ல இருந்தே யூஸ் பண்ற ஒரு பிராண்ட். இது வந்து ஆன் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்கூப் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை ஷேக் பண்ணிடுவேன். எனக்கு வந்து மசில் ரெக்கவரிக்கு இதுதான் வந்துட்டு நல்லா கேக்குது. ஸோ ஐ டு திஸ். தண்ணியா எங்கேயும் ஆக்காம மட்டும் பார்த்துக்கணும். இதை அழகா இப்படி எடுத்துட்டு so this is it for now. Taste test. It's been a while. ஒரு வாரம் ஆகுது நான் லாஸ்டா இதை குடிச்சு. பை த வே, நான் ஜிம் போனா மட்டும்தான் என்னுடைய ப்ரோட்டீன் பவுடரா இன்டேக் நான் வந்து ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். ஓகே, ஐம் chugging this down. ஒரேடியா குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். பாய். ஹாய், மணி இப்பொழுது 11:20 அண்ட் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஹியர். இந்த சம்மருக்கு சத்தியமா சாப்பிடணும்னு நினைச்சாலே கொடூர வேதனையா இருக்கு. ஏன்னா எதுவுமே கிரேவ் ஆகவே மாட்டேங்குது, ஆனா பசிக்குது செம்மையா. சோ இன்னைக்கு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வாட்டர்மெலன் ஜூஸ். என்னோட தலை வாஷ் பண்ணணும். ஆக்சுவலா ஜிம் போயிட்டு வந்தேன்னா என்ன ஆகும்னா, எனக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆகுமா, அந்த ஸ்வெட்டோட ஆயில் பண்றது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் ஆயிலிங் ப்ராசஸ். ஸோ அதனால நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் தலையை காய வச்சிருவேன். அந்த ஸ்வெட் எல்லாம் போயிட்டு ஸ்கேல்ப் கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறம் ஐ ஆயில் மை ஹேர், ஸ்கேல்ப் ரெண்டையும். அதுக்கப்புறம் ஐ வாஷ் மை ஹேர். ஜஸ்ட் தலையை மட்டும் நான் வாஷ் பண்ணிடுவேன். அந்த இன்வெர்டட் ஹேர் வாஷ் டெக்னிக் தான் நான் பண்றேன் அப்படின்றதுனால செகண்ட் டைம் நான் வந்து குளிக்க வேண்டியதே இருக்காது. பட் இட் டிபெண்ட்ஸ். எனக்கு அது ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், இன்னொரு குளியல் போட்டுடுறது. இப்பெல்லாம் வந்து அதுதான். இதுக்காகவே ஐ ரியலி மிஸ் அந்த நவம்பர் டிசம்பர்லாம் 3 நாள் 4 நாள்லாம் குளிக்காம இருந்திருக்கேன். hate summer for this reason. So இப்போ தலைக்கு ஹேர் ஆயில் பண்ணிட்டு I'm going to do some laptop work. Okay,
என்னுடைய தலைமுடியை ஐ சார்ட்டட் ஆயில் வச்சு அழகா மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி பின்னி போட்டுட்டேன். இந்த வாரத்துக்கான கண்டென்ட் ஐ ஹாவ் டு ஃபில்ம். அதுக்கு நான் ஒரு ஃபுல் டே டெடிகேட்டடா உட்காந்து பண்ணலாம்ன்றதான் முன்னாடி பிளானா இருந்தது. இப்போ ஜிம் போக ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த கேர்ள் மேத்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தலை குளிக்கிறோம், இன்னைக்கு தலை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிடலாம், அப்புறமா இது அசிங்கமாயிடும் ஸ்வெட் ஆன அப்புறம் எனக்கு அதை ஸ்டைல் பண்றது பிடிக்காது, நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸ்வெட் ஆனதுக்கு அப்புறம் ஹீட் வைக்கிறது நான் சொல்றேன். ஸோ யா, இந்த மாதிரியான சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது ஜிம் போறவங்களுக்கு இந்த ஹேர் வாஷ் அட்ராசிட்டி வந்துட்டு கொஞ்சம் ஆக்சுவலா வந்து ரிலேட் பண்ண முடியும். அண்ட் பை த வே, நான் வந்துட்டு என்னோட வெயிட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். வெயிட் வந்து இன்னைக்கு காலையில 50.90. நான் வந்து கம்மி பண்ணணும், 49 வரணும். கடந்த 3 மாசமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ், ஒழுங்கா சாப்பிடுறதுல நான் வந்து கொஞ்சம் டயட்ல வந்து கான்சியஸா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வெயிட் லாஸ் ஆகுறது இல்ல கெயின் ஆகுறது அது நல்லா தெரியும், நான் சாப்பிடுற ஸ்டைல் மட்டுமே பொறுத்து. ஸோ இப்போ நான் போயிட்டு என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுகிறேன். பாய். Soft, turn the key and cool her off. This a pause for relief. Free pass, you don't even have to ask to be the cat in the sun. Hello, good evening, வெல்கம் பேக். நான் வந்து மதியானம் ஃபுல்லாக போயிட்டு ரெஸ்ட் மோட் ஆனுக்கு போயிட்டேன். ரெஸ்ட் மோட் ஆன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபோனில் தான் வேலை இருந்தது. ப்ளஸ் இந்த ரூமில் வந்து மதியம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 5 வரைக்கும் ஹீட் செம்ம இறங்கும். ஐ எம் கெட்டிங் பேக் டு மை காஃபி பிஸ்னஸ். இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் காஷியஸாக மைண்ட்ஃபுல்லாக குவான்டிட்டிலாம் ஒழுங்காக வச்சுட்டு ஜஸ்ட் டார்க் ரோஸ்ட் இல்லைன்னா பிளெயின் பிளாக் காஃபி அப்படின்ட்டு இல்லாமல் I'm going to do cappuccinos இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸ்டு வேலை அந்த மாதிரி. டுடே ரொம்ப பேசிக்கான கிளாசிக்கான கோல்ட் காஃபி. நான் the plan for the rest of the day, காஃபி குடிக்கணும், தலையை காய வைக்கணும், அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ஷூட் அ வீடியோ. என்னோட எராஸ் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உட்காந்து பேசணும். ஐ எம் சோ எக்ஸைட்டட். ஐ டோன்ட் நோ எப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு தான் பண்ற பிளான்ல இருக்கேன். Simmer down, settle back and mess around. Be the cat in the sun. Someday I will see the whole deal through. Today I've got better things to do. என்னுடைய கூந்தல் சிச்சுவேஷன் நான் வந்துட்டு சார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கலா நான் இப்போ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேனா, ஆனா ஷூட் பண்ண முடியாது. அதை நான் வந்து மறந்துட்டேன். ஏன்னா மோனிஷ் வந்து என்னோட ட்ரைபாட் எடுத்துட்டு போயிட்டான், என்னுடைய மெயின் DSLR வைக்கிற ட்ரைபாட். சம்மருக்கு முடி படாத பாடுபடுது, ப்ளஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வேற வர ஆரம்பிக்குது. அண்ட் நான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன், ஸ்கேல்ப் ப்ரோ இது நான் பார்த்தேன். இது எனக்கு ட்ரை பண்ணுமா இருந்தது. இந்த மாதிரி ஃபார்மசி பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு சிலது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஐ தாட் ஓகே, லெட் மீ கிவ் திஸ் அ ட்ரை. ஆல்சோ இது வந்து நல்ல ஒரு டெய்லி வாஷ்க்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷாம்பூ. ஸோ டேண்ட்ரஃபையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும், டெய்லி வாஷ்க்கும் நல்லா இருக்கும். நான் நாளைக்கே வாஷ் பண்ணணும்னு கிடையாது, பட் 2 days ஒன்ஸ் டெஃபினட்டாக வாஷ் பண்ணிடுவேன். அதை நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக சும்மா ஹேர் ஆயில் மட்டும் என் முடியை கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆக்கிராமல் இருக்கணுன்றதுக்காக போட்டுட்டு லென்ஸில் போட்டுட்டு நான் வந்து பின்னிக்கிறேன். அது அப்படிதான், ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இன்னொரு மாதிரி இருக்கும். கண்டுக்க கூடாது. ஓகே, my business, humming a song. I'm happy by myself, not a care in the world. This is a life, just me, myself, and
and I am watching the clouds up in the sky, all but laughing out loud. I'm telling you why I'm living the life, just me, myself, and I used to think that life was cold and lonely when you up and left me. Sadness overwhelming. Oh, me, I'm out and about, painting the town red. I'm coming around. There ain't no doubt about it. I'm no longer blue. So glad we are through. Just me, myself, and I. கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, அண்ட் ஐ வாண்ட் டு ட்ரை தம் வித் யூ. அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து I want to show you. So முதலில் I'm going to try this Miss Claireோட ஐப்ரோ கேக். இதுல 3 பவுடர் ப்ராடக்ட் அண்ட் ஒரு வேக்ஸ் இருக்கு. இது வந்து ஏதோ 3 ஐப்ரோ ஸ்டென்சில்ஸ் இன்சைட் அப்படின்ட்டு இது வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்வீசர் அண்ட் ப்ரஷோட இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து எங்கேயும் தொலைஞ்சு போகாது. வெளியில எடுத்துட்டு போறீங்கன்னா கன்வீனியன்டா இருக்கும், எங்கேயும் தொலையாம கொள்ளாம. பட் இதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு ஷோ யூ ஒரு லிப் ஆயில், பிகாஸ் கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸும் இருக்கு. ஸோ அது போடுற டைம்ல இந்த ஆயில் வந்து எப்படி பிளம்ப் ஆகி என்னோட லிப்ஸை காட்டுது, டிண்ட் என்ன கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். இது வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனோட ரீஹேப் பிளம்பிங் அண்ட் டிண்டட் லிப் ஆயில், கலர் சேஞ்சிங் லிப் ஆயில் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க் கலர் கொடுக்குது. ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன். இட்ஸ் நைஸ், நல்லா நரிஷிங்காக மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது என்னுடைய லிப்ஸில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இது பார்க்கறதுக்கு. அண்ட் இது நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் ஸோ தட் மீதி ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போகும்போது இது எந்த அளவு என்னோட லிப்ஸ்க்கு பிக்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத யூ கேன் சி. கலர் சேஞ்சிங் விட இதில் வந்து ஆல்ரெடி கொஞ்சோண்டு அந்த ஒரு சாஃப்ட் பிங்க் டிண்ட் இருக்குது. ஸோ மொத்தமாக டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம் அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது இது வந்து கிடையாது. வாசனை வந்துட்டு ஒரு மாதிரி இன்சென்ஸ் வாசனையோட இருக்கு. ஊதுவத்தி அந்த அந்த வாசனையோடயும் இருக்கு, அது வருது. அண்ட் மின்ட்டோட அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்து என் வாயில நடக்குது. இது ஒரு பிளம்பிங் லிப் ஆயில் அப்படின்றதுனால. இந்த ஐப்ரோ கேக் அண்ட் ஐப்ரோ ப்ராடக்ட் உள்ள போயிடலாம். திஸ் இஸ் ஹவ் தி ஸ்டென்சில்ஸ் லுக். நான் இதுக்கு முன்னாடி ஸ்டென்சில் ட்ரை பண்ணது கிடையாது. ஸ்டென்சில் யாருக்கு வந்து உபயோகமா இருக்கும்னா, முடி ரொம்ப ஸ்பார்ஸா ஐப்ரோஸ்ல வந்து முடியே இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் செம்மையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸோட இருக்கு. இதுதான் என்னுடையது. பட் இதுல இந்த ஸ்டென்சில்ல இருக்கிறத விட எனக்கு வந்து திக்கா இருக்கு அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு ஸ்டென்சில் மோஸ்டா யூஸ் ஆகாது. இது இப்படியும் இந்த சைடுக்கு திருப்பி வச்சும் யூ ஹேவ் டு டூ, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இதை வச்சுட்டு யூ கேன் ஃபில் இன் யுவர் ஐப்ரோஸ். பட் ஆஸ் ஐ செட், ஐம் நாட் கோயிங் டு யூஸ் இட் பிகாஸ் இதுல 3மே வந்து தின்னா இருக்கு என்னை விட. இந்த ட்வீசர் இங்கே இருக்கட்டும். இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு குட்டியான ஆங்கிள் ப்ரஷ் வித் ஸ்பூலி எண்ட். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டார்க் கலரை வந்துட்டு நான் தேய்க்கிறேன். ரொம்ப பவுடரியா இல்லை, க்ரீம் டு பவுடர் மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த லிப் ஆயில் எப்படி என்னுடைய லிப் கலரை வந்து இன்டென்ஸ் பண்ணிருக்கு தெரியுதா? இந்த பேன்ல இருக்கக்கூடிய ஒரு டெரக்கோட்டா ப்ரௌன் கலரை எடுத்து உனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இது நான் ஜென்ரலா பண்ணலாம், பட் இது ரொம்ப டார்க்கா இருக்கு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆச்சுன்னா என்னோட வாய் சுற்றி இருக்க ஏரியாவை நான் வந்துட்டு கவர் பண்ண யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் என்னுடைய ஐஷேடோவை நான் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ நைஸ் ப்ரௌன் ஷேட். அப்படியே மேலே இருக்க இந்த லைட் ப்ரௌனை கிரேஷ் ப்ரௌனையும் போட்டு பார்க்குறேன். ஜஸ்ட் கலர் இன்டென்சிட்டி பார்க்கறதுக்காக தான். நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இதை வச்சு உங்களோட ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மல்டி பர்பஸ் ஆர் நிறைய பேருக்கு கிளைண்ட்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பவுடர் ப்ராடக்ட்ல ஒன்று பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ். அடுத்தது ஐ காட் திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ஃப்ரம் மிலாக்ரோ. இது வந்துட்டு ஒரு 4-in-1 மேக்கப் பென். ஒரு ஹைலைட்டர், லிப்புக்கு ஆர் பிளஷ் போடுறதுக்கு, ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு அண்ட் ஐலைனருக்கு 4 கலர்ஸோட வருது. ஐ வாண்ட் டு see எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றது. வாவ் யூ கைஸ், அடாடா, லுக் அட் தட்.
அந்த கலர்ஸ் எல்லாமே ஹைலைட்டர் கலரும் நல்லா இருக்கு, அந்த லிப் கான்டோர் ஆர் பிளஷ்க்கு போடுற கலரும் நல்லா இருக்கு. ப்ரௌன் இஸ் ப்ரௌனிங், பிளாக் இஸ் பிளாக்கிங். ஐம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஸ்டஃப் ஆனஸ்ட்லி. இந்த ஹைலைட்டரை கொஞ்சமா எடுத்துட்டு என்னுடைய ஐப்ரோஸ்க்கு கீழே ஜஸ்ட் கொஞ்சம் போடுறேன். இந்த மாதிரியான பென் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, இதுல இருக்கக்கூடிய இந்த பிங்க் தான் நான் மோஸ்டா யூஸ் பண்ண முடியாது. என்னுடைய ஸ்கின்ல இந்த பிங்க் வந்து அவ்வளோ பிங்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது, பளிச்சுன்னு ஒரு மாதிரி இப்படி தெரியும். பட் ஐ ஹாவ் ப்ரௌன், இந்த ப்ரௌன் வச்சு ஐ கேன் டூ. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பிளாக் வச்சு காஜல் அண்ட் ஐலைனர் வேலை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் காஜல், இட்ஸ் நைஸ். நான் நிறைய போடல, பட் யூ கேன் ஆக்சுவலா. இது பென் வடிவில் இருக்கு அப்படின்றதுனால இட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுளும் கூட. வாவ் யூ கைஸ், கண்டிப்பா ப்ரௌனும் வந்துட்டு என் லிப்ஸ்க்கு வந்து ப்ரௌன் பண்ணும். ஸோ இதான் அந்த லிப் டிண்ட் கொடுத்த சாயம். திஸ் இஸ் நாட் பேட் அட் ஆல். என்னோட லிப்ஸும் வந்துட்டு இது மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சிருக்கு. இந்த ப்ரௌனை லைட்டாக நான் கொஞ்சோண்டு லிப் லைன் பண்ண போறேன். ஐ லவ் இட். இட்ஸ் க்ரீமி, இட்ஸ் டீசென்ட்லி பிக்மெண்டட், நாட் பேட் அட் ஆல். லிப் கலர் வந்து ட்ரை பண்ண போறேன் இதுக்குள்ளே. ஐ ஷேடோ வேணா மேபி நான் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக வேலை முடியும். இட்ஸ் அ வெரி நைஸ் வேரபிள் சாஃப்ட் மாவ் ஐ ஷேடோ கலர் லிப்பை விட. ஆக்சுவலா நான் வந்துட்டு லிப் லைனர்னு வாங்கும்போது லிப் லைனரா வாங்குறதை விட காஜல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்டென்ஸ் ஜெல் காஜல் பை ஸ்விஸ் பியூட்டி, இது நான் வந்து வாங்கியிருந்தேன், டார்க் ப்ரௌன் ஷேட். இட்ஸ் வெரி வெரி பிக்மெண்டட் அண்ட் இட்ஸ் க்ரீமி அண்ட் நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ப்ரௌன் கலர் வந்து எனக்கு கொடுக்குது லிப் கான்டோர் பண்றதுக்குமே. பட் இட்ஸ் அ காஜல், நீங்க ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து அதே மாதிரி தான் வந்து மார்ஸ்ல இந்த ஒரு காஜல் வாங்கினேன். ஓவர் எக்ஸ்பென்சிவ் அப்படி கிடையவே கிடையாது, பட்ஜெட்ல வர்றது தான். பட் அழகா ஒரு ஷார்ப்னர், இந்த பென்சிலோட பேக்கேஜிங், இட்ஸ் டெஃபினெட்லி ஆன் பாயிண்ட். மார்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. இதுவும் வந்து ப்ரௌன் தான் வாங்கினேன். இது ஓன் ஸ்மஜ் ஓன் பட்ஜ் காஜல். இதனுடைய ப்ரௌன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெரகோட்டா ப்ரௌன் மாதிரி. இந்த மாதிரி தான் எனக்கு லிப் லைனர்ஸே வந்து கலர் கிடைக்கும். இதுவும் ப்ரௌன் தான் கொடுக்குறாங்க, இதுவும் ப்ரௌன் தான் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் ரெண்டுமே ப்ரௌன் தான், பட் டார்க் ப்ரௌன், ரெட்டிஷ் ப்ரௌன், பிங்கிஷ் ப்ரௌன், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இது வந்துட்டு ரெட்டிஷ் ப்ரௌன், அந்த டெரகோட்டா ப்ரௌன் வரது. ஸோ இது வந்துட்டு என்னோட லிப் லைனராக போட்டேன்னா அந்த அளவுக்கு வந்து தெரியாது, எடுக்காது. பட் இதையே நான் லிப் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன்னா பியூட்டிஃபுல்லான டெரகோட்டா கலராக இருக்கும். நான் காமிக்கிறேன். சி, லுக் அட் திஸ் கலர். ஸோ இதை ஐலைனராகவும் போட்டுட்டு நீங்கள் லிப்ஸில் ஃபில் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் மோனோக்ரோமேட்டிக் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கொஞ்சம் லிப் ப்ராடக்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு 4 லிப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். மேட் லிப் கலர்ஸாக இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். ஸோ முதல்ல வந்து மார்ஸோட நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் இன் ஷேட் 12. நான் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சின்ஃபுல் அப்படின்ட்டு. இது அகைன் ஒரு ரெட்டிஷ் டெரகோட்டா ஷேட். நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு வாங்கினேன். ப்ரௌன் தான், பட் என்னுடைய லிப்ஸில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் டெரகோட்டாவாக தான் இருக்கும். அகைன் ஐ வில் டெஃபினெட்லி டூ அ பேஸ் லைக் திஸ். இப்போ போட்டிருந்தேன்ல ஆல்ரெடி, அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு தான் இந்த கலர் போடுவோம். அப்போ தான் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான கலராக வரும். அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் கலர் சீரியஸாக. இப்போ வந்து நான் இந்த மேட் லிப்ஸ்டிக் ஃபேஸில் இருக்கேன். ஸோ நிறைய மேட் லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது ஐ எம் கோயிங் டு ட்ரை மார்ஸோட க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து இந்த ப்ராப்பர் மேட்டாக இருக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கலர் தான். இதனுடைய ஷேடும் நம்பர் 12, குப்சூரத் குச்சிப்புடி அப்படின்னு தான் அதோட பேரு. ஸோ லெட் மீ ஸ்வாட்ச் இட் ஹியர். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஆனால் ஆல்ரெடி போட்டது வந்து கொஞ்சம் ட்ரையாக உட்காந்த மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக மேட்டாக உட்காருது. லைட்டாக அந்த ஈரப்பதம் தெரியுது க்ரீமி அப்படின்றதுனால. ஸோ ட்ரான்ஸ்ஃபரும் ஆகுது. இது நான் லாங்காக போட்டு பார்க்கல. சி, இது ஏற்கனவே போட்ட அந்த மேட் லிப்ஸ்டிக். இது வந்து இப்போ போட்டிருக்கிறது குப்சூரத் குச்சிப்புடி. இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் ஐம் ரியலி அடுத்து ஐம் கோயிங் டு ட்ரை லிப் விப் பை ஃபே பியூட்டி. ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சி வச்சிருந்த ஒரு லிப் ப்ராடக்ட். ஷேட் வந்து சேஃப் வேர்ட் அப்படின்றது நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு டிப் தரேன். சப்போஸ் உங்களுக்கு கிளென்சர்லாம் இல்லை, இருக்கிற லிப்ஸ்டிக் அழைக்கணும், போட்டது பிடிக்கல அப்படின்னா லிப் பாம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இமல்சிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் லிப்ஸை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழைக்க ஈஸியாக இருக்கும். லிப்பையும் அது ஹர்ட் பண்ணாது. ஸோ ஏற்கனவே போட்ட அந்த ப்ரௌன் லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக. இதுவுமே ஒரு டெரகோட்டா ப்ரௌன் தான். இவங்களதுல ப்ராப்பர் ப்ரௌன் ஒன்று இருக்குது, அது நான் அடுத்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எங்களோட ஃபார்முலேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல மேட் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்முலேஷனில் உட்காருது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதானா. ஒன் லாஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து சுகரோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். என்ன தெரியுமா ஷேட் நேம்? ஆபுஜின் குயின். அண்ட் அந்த வெப்சைட்ல இருந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீப் டார்க் ப்ரௌன் மாதிரி இருந்துச்சு. நான் அவுட்லைன் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து ப்ராப்பர் ரெட் மரூன் கலர். பட் ஒரு மினி லிப்ஸ்டிக் இது. ஸோ ட்ராவல்க்குலாம் கம்ஃபியாக ஹேண்டியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் பை இட் செல்ஃப் இது இப்படி தான் இருக்குது. பட்
இந்த மாதிரி நான் இதை ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டார்க்காக டீப்பாக என்னுடைய ரெட் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அவுட்லைன் பண்ணுற ஒரு கலர் மாதிரி இருக்கும். பட் இந்த கலருக்கே நான் இப்போது அவுட்லைனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணேன். லாஸ்ட்டாக I want to show you this palette from Revolution. ஒரே ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி பேலட்ஸ்லாம் வாங்குறது அமேசான்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சு வரும். அந்த மாதிரி தான் இதுவும் உடஞ்சு வந்துச்சு. ஒரு பெரிய ஹைலைட்டர் கலர் சுக்குநூறா உடஞ்சிருச்சு. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிரான்ஸ் கோல்ட் ஷேட். 2 ஐஷேடோ, 2 மேட் ஐஷேடோ, ஒரு blush அண்ட் பிரான்சர் இருக்கு. I want to try the bronzer. Bronzer is a yay கலர். செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பேக்கேஜ் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கே செம்ம லக்ஸூரியஸாக சூப்பராக இருக்கு. ஸோ பிரான்சர் நல்லா டீப்பான ஒரு ரெட் டோன் ப்ரௌன். ஸோ இது கூடவே we also have a blush color. இங்க கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டேன், கண்டுக்காதீங்க, ஓகே. அப்புறம் இங்க ஒரு நல்ல ஒரு செம ஹாட் பிங்க் கலர் blush ஒன்று இருக்கு. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து செம பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கையில் ஒரு வாட்டி போட்டு பார்க்குறேன். அப்படியே இல்லைனாலும் இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். ஸோ பிக்மெண்டடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் திஸ் இஸ் பிக்மெண்டட் யூ கைஸ், பட் இட்ஸ் வெரி பிரிட்டி. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 ஷிம்மர் ஷேட்ஸுமே ஐ வாண்ட் டு ட்ரை. கோல்டு ஒன்று இருக்குது, ரோஸ் கோல்டு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த கலரும் நான் காமிக்கிறேன். கோல்டு, ரோஸ் கோல்டு, பிரான்ஸ் கோல்டு. இது வந்து ஹைலைட்டர், ஃபேஸ் ஹைலைட்டர். இது வந்து ஐஷேடோ. இது ரெண்டுமே ஐ திங்க் ஐம் கோயிங் டு ட்ரை கோல்டு. இது வந்து அந்த ஃபாயில்டு கலர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ வெரி பிக்மெண்டடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபாயில் கலர்ஸ் எனக்கு கையில் வந்து அப்ளை பண்ணிக்க பிடிக்கும். இது வந்து லைட்டாக அந்த கிளிட்டர் ஃப்ளெக்ஸ் வந்துட்டு ஜொலிக்கிற மாதிரியான கலர், எக்ஸாக்ட் பிக்மெண்ட் மாதிரி இல்லாமல். ஸோ இது கூடவே உங்களுக்கு மேட் கலர்ஸும் இருக்குது. அண்ட் தே ஆர் வெரி வெரி க்ரீமி டு டச். அண்ட் இட்ஸ் அ வெரி நைஸ் சாஃப்ட் வார்ம் டோன் ப்ரௌன் அண்ட் பிக்மெண்டட். ஜென்ரலாகவே மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தே ஆர் வெரி வெரி பிக்மெண்டட் அப்படின்ட்டு. ஐயோ, ஐ டிட் சம் கிளிட்டர், இங்கே தெரியுதா? ஸோ இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோட வேலை வந்துட்டு எல்லாமே வந்து லேப்டாப் வேலை தான். அகைன் எடிட் பண்ணும், ப்ளஸ் ஈவினிங்காக வந்துட்டு ஷூட் பண்ணுற வேலை இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பாக ஷூட் பண்ணி ஆகணும். 7 மேலே நான் டின்னர் போவேன், பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு. நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். I'm getting ready for it and my heart is like racing. Taking my hoodie back. இப்போ நான் வந்துட்டு என்னோட எராஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம் பண்ண போறேன். I'm going to rewear all my concert outfits and உட்காந்து பேசுறதுக்கு I'm going to wear this hoodie. It smells of the trip, guys. ஐயோ கடவுளே, லார்ட் சேமி. அப்படியே எனக்கு அப்படியே எல்லா மெமரிஸ்லாம் அப்படியே இப்படி ஃபிளாஷ் ஆகுது. சிக் சாக் சுக் சிக் சிக் சாக் அப்படின்ட்டு. திஸ் இஸ் சர் மார்ச். எராஸ்டூர். ஸோ யா, நான் உட்காந்து டீடைல்ஸ் பேசுறது எல்லாமே இந்த ஹூட்ல தான் உட்காந்து பேச போறேன். அண்ட் தென் அந்தந்த டே பத்தி பேசும்போது அந்தந்த அவுட்ஃபிட் நான் போட்டதை பத்தி பேச போறேன். அண்ட் நம்ம ஊருக்கும் ஹூடுக்கும் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஈஷான ஒரு விஷயம். மணி 4:30, ஏசி போட்டிருக்கேன். இது போட்டோன்னே எனக்கு அப்படியே அவியுது. பட் நான் வந்து சிட்சாட் வீடியோவில் ஸ்டோரி டைம் மாதிரி சொல்லலான்னு ஆரம்பித்தேன். சொல்லிக்கிட்டே போகிறேன். 1 hour மேலே ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பார்ட்டாக இந்த வீடியோவை போட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ யா, திஸ் இஸ் த வில்லோ விச் ட்ரெஸ். ஐம் கோயிங் டு சேஞ்ச் நவ். அப்டேட் பண்ணலான்னு வந்தேன். It's Wednesday and I am very sleepy. என் கண் அப்படியே ஹீட்டில் பொங்கி போயிருக்கு. என் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் காலையில் செத்து போய் நான் அலாம் அடிக்காமல் 6:30க்கு அப்படியே 6:30 அப்படின்ட்டு பதறி எந்திரிச்சதுனால அப்படியே தூங்கி எந்திரிச்சதும் ஒழுங்காக எந்திரிக்கலன்னா ஒரு மாதிரி அப்படியே ட்ரௌசியாக இருக்கும்ல, அந்த ஃபேஸில் இருக்கேன். ஐ வாண்டட் டு கம் சே ஹாய். ஏன்னா நேற்று ஈவினிங் மேலே நான் வரவே இல்லை. ஸோ நேற்று வந்து ஐ ஹேட் அ வெரி பேட் டின்னர். வெளில போய் மெக்டி சாப்பிட்டேன். ஆக்சுவலாக கிரவுண்ட் காஃபீஸ் இருக்குல்ல, அது வந்து இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ டு வேக் மீ அப். ஆனால் இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபியில் பிளாக் காஃபி வந்து அட் டைம்ஸ் தான் அது வந்து நல்லா இருக்கு. லைக் காலையில் டைமில் குடிச்சு அது என்னை வந்து எழுப்புது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, எழுப்புதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, டுடே இட்ஸ் நாட். So meet me at the corner shop where they sell your favorite pop. I'll be there till you show up. And if you don't, I'll die on the spot. 'Cause I just can't fight the feeling.
just can't fight the feeling anymore. And I don't want to be calling you, but I just can't fight the feeling anymore. Kiss me in the rain tonight. I'm here at the borderline, waiting for you patiently. 'Cause this is my reality. Hope is such an evil thing. Always keeps me wondering. Maybe you'll be here one day. Or maybe it's reason enough to stay. 'Cause I just can't fight the feeling. No, I just can't fight. I just made my cold coffee a protein shake, and guess what I found in Spotify இன்னைக்கு ஜிம்ல. It just made me so happy. Can't fight the feeling anymore. Guess what's happening? It's TTPD release day, and நான் வந்து எந்திரிச்சிட்டு மணி இப்போ 9:27 9:30க்கு இட்ஸ் ரிலீசிங், அண்ட் கோல்ட் காஃபி இஸ் ஆன். எப்பயும் போடுறதோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன், ஏன்னா 1 ஹவருக்கு மேலே ஐ ஹாவ் டு சர்வைவ், அண்ட் ஐம் ரியலி லைக்கிங் திஸ் ரெசிபி. நான் உங்களுக்கு காமிச்சனும் கூட. ஸோ என் ஸ்பாட்டிஃபை முன்னாடி உட்காந்துட்டு I'm just so excited. மியூசிக் வீடியோ வேற வருதுன்ட்டு ப்ரோமோ பார்த்தேன், and it also looks so good. ஐயோ, என்ன தீம்ல இருக்குமோ, எப்படி இருக்குமோ. 2 more minutes. Flashback. I never grow up, it's getting so old. Help me hold on to you. I've been the archer, I've been the prey. Who could ever leave me, darling? Who could stay? I used to hold your hand, feeling lost and found. At the same time, the distant man